மதுரையில் கோலாகலமாக அரங்கேறிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு செய்தனர். மதுரை சித்திரை திருவிழா கடந்த 29ஆம் தேதி துவங்கிய நிலையில் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலையிலேயே வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்ச்சிக்காக 10 டன் வண்ண மலர்கள் கொண்டும் 500 கிலோ பழங்கள் மற்றும் நவதானியங்களால் செய்யப்பட்ட பெயர் பலகைகளை கொண்டும் மேடை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அன்னை மீனாட்சி நம் எல்லோருக்கும் படியளக்கும் நாயகியாக, நம் எல்லோருக்கும் அருளக்கூடிய அன்னையாக, அற்புதமாக கொலுவிருந்து அருள் புரியக்கூடிய நாயகி. திருக்கல்யாண மேடைக்கு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையும் தொடர்ந்து மணமகளாக சுந்தரேஸ்வரரும் மணமகளாக மீனாட்சி அம்மனும் தனித்தனி பல்லக்கில் வருகை தந்து மேடையில் எழுந்தருளினர். திருமணத்தை நடத்தி வைக்க வந்த பவளக்கணிவாய் பெருமாளின் வருகையை தொடர்ந்து திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெண்கள் சுவாமியை கைத்தட்டி வரவேற்றனர். வரவேற்றோம், மணமகளையும் வரவேற்றோம், பவளக்கணிவாய் பெருமாளையும் எல்லாரும் ரொம்ப அன்பா வரவேற்று அவர் பக்கத்தில் இருந்து தன் சகோதரியினுடைய திருமணத்தை மிக அழகாக நடத்தி கொடுக்க இங்கே வருகை தந்திருக்கிறார். இதையடுத்து விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கல்யாண நிகழ்வு தொடங்கியது. சுவாமி மற்றும் அம்பாள் சார்பில் பிரதிநிதிகளான சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றும் வைபவமும் பட்டு சாற்றும் வைபவமும் நடைபெற்றது. தொடர்ந்து மீனாட்சி அம்மனை பவளக்கணிவாய் பெருமாள் சுந்தரேஸ்வரருக்கு தாரை வார்த்து கொடுக்க மேலதாளங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சாகம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவம் காண வந்த ஏராளமான பெண்கள் சுவாமிகள் முன்னிலையில் தங்களது திருமாங்கல்யத்திற்கு மாற்றிக்கொண்டனர். சுவாமி அம்மாள் திருக்கல்யாணத்தை நேரில் பார்த்தது பெற்றோரின் ஆசையை பெற்றது போல இருப்பதாக பக்தர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப ரொம்ப நல்லதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு எல்லாரும் நாங்க பார்ப்போம். இது நாங்க எல்லாமே மதுரைங்கிறனால இந்த மதுரையோட இது மறக்காம இருக்கிறதுக்காக நாங்க நேரடியா திருமணம் ஆகாதவர்கள் அந்த வருஷம் பார்த்தாங்கன்னா அடுத்த வருஷமே அவங்களுக்கு திருமணம் கைகூடும். அது ஒரு நம்பிக்கை. அதனால திருமணம் ஆகாதவர்கள் இந்த கல்யாணத்தை பார்க்க வருவாங்க. அதே மாதிரி திருமணமானவர்களும் அந்த புது தாலி சரடை மாத்துறதுக்காக நாங்க வருஷம் பார்ப்போம். தெரியும், பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அட்டெண்ட் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த யூஸ்வலா நான் என்ன நினைச்சேன்னா ரொம்ப கிரௌடடா இருக்கும் நினைச்சேன். ஆனா பார்த்தா நல்லா ஆர்கனைஸ்டா நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்கிறது, அவங்க கடவுளை டெக்கரேட் பண்ணது, அதே மாதிரி அவங்க நடத்த ஈவெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம சின்ன குழந்தை பார்ட்னர்ஸ்லாம் இட் வாஸ் வெரி நைஸ். அதுக்கடுத்து அவங்க கொடுத்த ஸ்பீச்சஸ், ஸ்டோரிஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நாங்க ரொம்ப ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ண வந்த மாதிரி இல்லை. இட் வாஸ் என்னமோ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் தான். திருக்கல்யாணத்துல நம்மளும் தாலி மாட்டிக்கிறது, நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளும் அந்த சொப்பரம் மீனாட்சி எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நல்ல லைஃப் லீட் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலா நம்மளும் நாங்க ரொம்ப நல்லா இருக்கணும், ஒரு ஆளும் நல்லா இருக்கும்னு நினைச்சு ரொம்ப பண்றாங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையிலேயே சித்திரை திருவிழா மிகச்சிறப்பாக, இதுலயும் மீனாட்சி திருக்கல்யாணம் மிகச்சிறப்பா இருக்கு. நான் இந்த முறைதான் முதல் முறையா திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்கிறேன். ரொம்ப அருமையான அரேஞ்ச்மெண்ட். திருக்கல்யாண வைபவம் பார்க்கறது, இத்தனை மக்களை பார்க்கறது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா, மனசுக்கு மிகவும் நிறைவா இருந்தது, இதமா இருந்தது. எல்லாமே ஒரு ஆட்சியோட கல்வி அடிக்க அந்த பிரபஞ்சத்துக்கும் இறைநிலைக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன்.